ரஷ்யாவுக்கு உதவியா சீனாவினுடைய 2 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவுக்கு உதவின ஈரான் மீது பொருளாதார தடை. ஈரான் ரஷ்யாவுக்கு எப்படி உதவுனாங்க? ஜாகித் 136 ட்ரோன் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உந்து சக்தியாக ஈரான் தான் இருக்குது ரஷ்யாட்ட அப்படின்னு சொல்கிறது அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே ட்ரோன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத ரஷ்யா 2025 எப்படி செய்ய போகிறாங்க, எவ்வளவு செய்ய போகிறாங்க, போலியான ட்ரோன்களை ரஷ்யா உற்பத்தி செய்வதற்கான காரணம் என்ன, பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யா கீவ் போன்ற பல இடங்களில் அவங்களுடைய ட்ரோன் தாக்குதலை நடத்துகிறாங்க. இந்த ட்ரோன் தாக்குதலை சிரியாவில் அமெரிக்கா நடத்தினாங்க, இஸ்ரேல் நடத்தினாங்க, அதே நேரத்தில் ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் நடத்தினாங்க. அந்த நேரமெல்லாம் அமெரிக்கா உட்பட எந்த நாடுமே அதை எதிர்த்து பேசவே மாட்டாங்க. சொல்லப்போனால் இது மனிதாபிமானமற்ற செயல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. பட் ரஷ்யாவினுடைய ட்ரோன் அட்டாக் நடந்த உடனே இது ஒரு இன்ஹியூமன் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது மனிதாபிமானமற்ற செயல், இது மனித குலத்திற்கு எதிரான விஷயம் அப்படின்னு சொல்கிற பல பரப்புரைகளை நம்மளால் பார்க்க முடிந்தது. உண்மையிலேயே ரஷ்யா அவ்வளவு ட்ரோனை அட்டாக் பண்ணுறதுக்காக உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம், வச்சுருக்காங்க. அமெரிக்காவினுடைய இப்போதைய பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்கள் இதை ஒரு அவுட்ரேஜியஸ் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவுட்ரேஜியஸ் அட்டாக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ட்ரோன் அட்டாக்கை ரஷ்யா இவ்வளவு துல்லியமாக நடத்தணும் என்றால் ரஷ்யா ட்ரோன் மேனுஃபேக்சரிங்காக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலைகளை உருவாக்கியிருக்க வேண்டும். இதற்காகவே தொழில் நகரங்களை உருவாக்கியிருக்க வேண்டும் ரஷ்யா. இதெல்லாம் கொஞ்சம் தேடி போய் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே அப்படி ஒரு நகரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க ரஷ்யா. அந்த நகரம் அலாபுகா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த அலாபுகா அப்படிங்கிற ஒரு இடம் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் பரீட்சைப்பட்ட ஒரு இடமாக கூட இருக்கலாம். மேற்குலக நாடுகள் இருக்காங்கல்ல, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், இந்த நாடுகளில் நிறைய நிறுவனங்கள் இருப்பாங்க. அந்த நேரம் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகலை. பட் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை ரஷ்யா அவங்க நாட்டுக்கு வரவேற்பதற்காக உங்களுக்கு பெரிய அளவில் நாங்கள் வரி அப்படிங்கிறத விதிக்காமல் இங்கே தொழிற்சாலை நிறுவுறதுக்கான அனைத்து உதவிகளையும் செய்து தருகிறோம். இப்போ நம்ம ஊர்லலாம் இன்ஃபோ பார்க், டெக்னோ பார்க், டெக்னோ சிட்டி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, டெக் பார்க். இந்த ஏரியாக்கள்லாம் எப்படி ஒரு நிறுவனம் வருது, அரசாங்கம் பல சலுகைகளை கொடுப்பாங்க. வாங்க இங்கே வந்து தொடங்குங்க, இங்கே வந்து இந்த தொழில் தொடங்குனா உங்களுக்கு இவ்வளவு நாங்கள் டேக்ஸ் அலவன்ஸ் தரோம், இந்த அளவுக்கு உங்களுக்கு கரண்ட்டை கம்மி பண்ணி தரோம், இப்படிலாம் சொல்லி ஒரு நிறுவனத்தை வரவழைத்து அதன் அடிப்படையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அந்த வேலை வாய்ப்பை நம்முடைய இன்கமாக மாற்றி இப்படின்னு சொல்கிற ஒரு செட்டப் இருக்குது. இதே மாதிரி ரஷ்யாவும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய தொழில் நகரத்தை உருவாக்குறாங்க இந்த அலாபுகா அப்படிங்கிற இடத்துல. அந்த தொழில் நகரத்தை உருவாக்கி டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக கட்டினா போதும், இங்கேருந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். அது கிட்டவே ஒரு துறைமுகம் இருக்குது, உங்களுக்கு தேவையான எல்லா விமான சேவைகளும் இருக்குது, ரயில் நெட்வொர்க் இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பை கொடுத்த பிறகு நிறைய மேற்குலக நாடுகளுடைய குட்டி குட்டி நிறுவனங்களும் அவங்களுடைய பிரான்ச்சை ரஷ்யாவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அலாபுகா அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களுடைய பிரான்ச்சஸ் எல்லாமே வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரஷ்யா உக்ரைன் போர் வந்துருச்சு. நிறைய நிறுவனங்கள் ரஷ்யா விட்டு காலி பண்ணி போனாங்க. ஞாபகம் இருக்குல்ல, ஈவன் மெக்டொனால்ட்ஸ் கூட போனாங்க, மறுபடியும் வந்தாங்க. ஏகப்பட்ட நிறுவனங்கள் ரஷ்யாவை நாங்கள் காலி பண்ணுறோம், ரஷ்யாவினுடைய அசட்ஸ்லேருந்து எங்களுடைய அசட்ஸை நாங்கள் நீக்குகிறோம், ரஷ்யா விட்டு ஒட்டுமொத்தமாக நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லி பல நிறுவனங்கள் அறிவிப்பை வெளியிட்டு வெளியேறினார்கள். அந்த நேரம் இந்த அலாபுகா அப்படிங்கிற அந்த தொழில் நகரமும் அதனுடைய பொழிவை இழக்கிறது. சொல்லப்போனால் அவ்வளோ நாள் ஜெகஜோதியாக இருந்த இடம் ஒட்டுமொத்தமான ஒரு இருட்டு பகுதியாக மாறுகிறது. ஸோ அலாபுகா அப்படிங்கிற ஒரு இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படியே மைண்டில் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். மே மாதம் 400 ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத செய்கிறாங்க ரஷ்யா. ஆனால் அதே நேரத்தில் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு சொல்கிறதுல 2400 ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத செய்கிறாங்க. நவம்பர் டிசம்பர், இந்த டிசம்பர் ஜனவரி முடியலை, இதுவரையிலும் ரஷ்யா 1700க்கும் அதிகமான ட்ரோன் அட்டாக்கை உக்ரைனுக்கு எதிராக செஞ்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதங்கள் கூட கூட ட்ரோன் அட்டாக்கினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அப்படின்னா ட்ரோன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத ரஷ்யா அதிகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பல நாடுகள் ரஷ்யாவுக்கு இந்த மாதிரியான உதவிகளை செய்யக்கூடாது, ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு சொல்லி மேற்குலக நாடுகளுடைய சாங்ஷன்ஸ், பொருளாதார தடை காரணமாக பல நாடுகளும் ரஷ்யாவுக்கான அந்த ஏற்றுமதியை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ ட்ரோன் வேறு நாடுகள்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஈரானையும் ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய கண்ணில் விளக்கணை ஊற்றி கவனிச்சுட்டு இருக்காங்க மேற்குலக நாடுகள். அதிகமாக ஈரான்லேருந்தும் ட்ரோன் மேனுஃபேக்சர் ஆகி இங்கே வராது. ஸோ இன்டர்னலாக அவங்களுடைய நாட்டிலேயே இதை மேனுஃபேக்சர் பண்ணாதான் முடியும் அப்படிங்கிற நிலைமையில் தான் ரஷ்யா இருக்காங்க. அதற்காகத்தான் இவங்க எந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த அலாபுகா அப்படிங்கிற ஸ்பெஷல் எக்கனாமிக் சோனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க.
ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருந்த ஏரியா, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் இப்போ நிறுவனங்கள் இல்லை. இந்த ஃபெசிலிட்டியெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்த போது ரஷ்யாவுக்கு கிடைத்த அந்த ஐடியா என்னென்னா, இது ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அலாபுகா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை அவங்களுடைய ட்ரோன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக மாற்றுறாங்க. மாஸ்கோவிலிருந்து கிட்டத்தட்ட 600 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அலாபுகா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான ட்ரோன் ஹப்பாக மாறுது. பல நிறுவனங்கள், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இங்கே வந்து அவங்களுடைய பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில நிறுவனங்களுக்கு ரஷ்யாவே காசு பண உதவியை செய்கிறாங்க. சில நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் போயிட்டாங்க, வாங்க உள்நாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனங்கள் அவங்களுடைய தொழிற்சாலை தொடங்குவதற்கான அத்தனை உதவியும் ரஷ்யா செய்து கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபண்டு மட்டும் கொடுப்பது இல்லாமல் பல நபர்களை இங்கே வேலைக்கு அமர்த்துகிறார்கள். அதுவும் ரஷ்யாவினுடைய டீனேஜர்ஸ், ஆப்பிரிக்காவிலிருந்து வரவழைக்கப்பட்டவர்கள், ரொம்ப சம்பளம் குறைவாக பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து யாரெல்லாம் வரவழைக்க முடியுமோ அத்தனை மனிதர்களையும் அங்கே வரவழைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஜாப் கொடுக்குறாங்க. அவங்களுடைய வீடாக அலாபுகா அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே வீடுகள் அப்படிங்கிறது எல்லாமே அமைத்து கொடுக்கப்படுகிறது. இது எல்லாமே அமெரிக்காவினுடைய சேட்டலைட் புகைப்படத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். 2006 இந்த அலாபுகா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறத ரஷ்யா தொடங்குறாங்க. 2023, 24, 25 இப்போ மறுபடியும் அலாபுகா அப்படிங்கிறது அடுத்த லெவல் வளர்ச்சியை அடைகிறது. சொல்லப்போனால் புதுசாக 2-3 பில்டிங் அப்படிங்கிறதுலாம் அங்கே கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்படுகிறது என்கிற தகவலை அமெரிக்காவே அவங்களுடைய ஊடகம் வழியாக சொல்கிறார்கள். சரிப்பா, இது ட்ரோன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொன்னியே, ஈரான்ல இருந்து தானே இந்த ஜாகித் 136 ட்ரோன்ஸ்லாம் ரஷ்யாவுக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2023, 2024 ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு டீல், கிட்டத்தட்ட $1.75 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான டீல். அந்த டீலில் ஜாகித் ட்ரோனை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரஷ்யாவிலே உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் எழுதி கொடுக்குறாங்க. நாம் எப்படி இப்போ பிரம்மோஸ் ஏவுகணையை நாமளே தயாரிக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த ஜாகித் ட்ரோன் அப்படிங்கிறத ரஷ்யாவே தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் ரஷ்யா ஈரானுடைய டீல். இந்த டீல் கையெழுத்தான உடனே ஜாகித் 136 இல்லாட்டி ஜாகித் வகை ட்ரோனுக்கு ரஷ்யா ஒரு பெயர் போடுறாங்க. அந்த பெயர் தான் ஜெரான் 2. ஸோ இந்த ஜெரான் 2 அப்படிங்கிறதும் ஜாகித் 136 ட்ரோன் அப்படிங்கிறதும் ஒரே ட்ரோன் தான், ஆனால் வெவ்வேறு பெயரில் அறியப்படுகின்றன. அப்போ ஜெரான் 2 அப்படின்னு சொல்லி ரஷ்யாவில் இந்த ஜாகித் 136க்கான ட்ரோன் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுகிறது. 2025 6000 ஜாகித் 136 அப்படி இல்லைன்னா ஜெரான் 2 ட்ரோனை நம்ம தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் போடுறாங்க. அந்த டார்கெட்டை 2024 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 2025 செப்டம்பருக்குள் முடிக்க வேண்டிய டார்கெட்டை 2024 நவம்பருக்குள்ளேயே முடிச்சிட்டிங்களேப்பா அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் டார்கெட்டை நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம், 10,000 12,000 ட்ரோன்ஸை நாங்கள் தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்யா கொடுக்குறாங்க. 10,000 12,000 ட்ரோனா? அப்போ எல்லாமே ஜாகித் இல்லாட்டி ஜெரான் 2 ட்ரோன்ஸான்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல டீகாய் ட்ரோன்ஸும் இதில் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன டீகாய் ட்ரோன்ஸ்? இந்த டீகாய் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேறொரு பெயர் போடுறாங்க. ஜெரான் 2 மாதிரியே, ஜெரான் 2 ஒரிஜினல் ட்ரோன், டீகாய் ட்ரோனுக்கு அவங்க போட்ட பெயர் ஜெர்பரா அப்படிங்கிறது தான். இந்த ஜெர்பரா அப்படிங்கிற இந்த ட்ரோனை தயாரிப்பதற்கு அந்த ஜெரான் 2 அப்படிங்கிற ட்ரோனை தயாரிப்பதை விட 10ல் 1 மடங்கு பணம் தான் ஆகும். ஸோ ரொம்ப விலை குறைவாக இந்த ஜெராபரா ட்ரோன் அப்படிங்கிறத தயாரித்து அதை உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸுக்கு எதிராக ஏவி விட்டுருவாங்க. நிறைய ஜெராபரா ட்ரோன்ஸ் பறக்கும், அது கூடவே ஜெரான் 2 ஒரிஜினல் ட்ரோனும் பறக்கும், டூப்ளிகேட் ட்ரோனும் பறக்கும். இந்த டூப்ளிகேட் ட்ரோனை தாக்கி அழிப்பதற்காக உக்ரைன் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்துகிறாங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமாக ரஷ்யா என்ன செஞ்சிருவாங்கன்னா அவங்களுடைய முழு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் முடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஜெராபரா ட்ரோனை தாக்கி அழிப்பதற்காக விலை கூடிய மிசைல்ஸை யார் பயன்படுத்துகிறாங்க? உக்ரைன் பயன்படுத்துகிறாங்க. உக்ரைனுக்கு இந்த மிசைல்ஸ்லாம் கொடுப்பது யார்? அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள். அவங்க கிட்ட விலை குறைவான மிசைல்ஸ் கிடைக்குமா? இல்லை. ஏன்னா அவங்க நாட்டில் கவர்மெண்ட் இல்லை இந்த மிசைல்ஸ்லாம் தயாரிப்பது தனியாருக்கு லாபம் கிடைக்கிறதுனால மிசைல்ஸினுடைய விலை எல்லாமே பல மடங்கு கூடுதல். அப்படி இருக்கக்கூடிய இந்த மிசைல்ஸை இந்த ஜெராபரா அப்படிங்கிற டீகாய் ட்ரோனுக்காக பயன்படுத்தும் போது இங்கிருந்து ரஷ்யா இதை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போ ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகலை, இல்லை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய மிசைல் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரம் இந்த ஜெரான் 2 ட்ரோனை பறக்க விடுவாங்க. அதையும் ஸ்வாம் ட்ரோனாக பறக்க விடுவாங்க. அது கூடவே இந்த ஜெராபரா ட்ரோன்ஸும் இருக்கும். இப்போ எது உண்மை எது போய் அப்படிங்கிறத உக்ரைன் கண்டுபிடிக்கிறதுக்கே காலதாமதம் ஆகும்போது உக்ரைனுக்குள்ள சுலபமாக இவங்களால ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத செய்ய முடிந்தது. 2024 மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 ஜெராபரா டீகாய் ட்ரோன்ஸை உருவாக்கியிருக்காங்க ரஷ்யா. ஜெராபரா ட்ரோன், ஜெரான் 2 அப்படிங்கிற இந்த ட்ரோன், இதுக்கெல்லாம் குட்டி குட்டியாக ரா மெட்டீரியல்ஸ் வேணுமே, இது எங்கேருந்து கிடைக்கும் விக்கி அப்படின்னு கேட்டால் இதுக்கு தான் சீனா இருக்காங்க.
சீனாவிலிருந்து நிறைய கண்டெய்னர்ஸ் வருது, சீனாவிலிருந்து நிறைய ஃப்ளைட் வருது, சீனாவிலிருந்து ரயில் நெட்வொர்க் வருது, அது வழியாக ட்ரெயின் வருது. இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டுட்டு தானே இருக்கோம். இது முழுவதுமாகவே சீனாவினுடைய ரா மெட்டீரியல்ஸ் ரஷ்யாவுக்குள்ளே வந்து அந்த ட்ரோன் தயாரிப்புக்கான அனைத்து விதமான ரா மெட்டீரியல்ஸையும் டெலிவரி பண்ணுறது எல்லாமே சீனா தானா. ஸோ அங்கேருந்து ஈரான்லேருந்து டிசைன் எடுத்திருக்காங்க, அவங்க கிட்டேருந்து காப்பிரைட் வாங்கிட்டாங்க, ரஷ்யாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ரெடி பண்ணிட்டாங்க, அதுக்கு தேவையான உதிரி பாகங்களை சீனாவிடமிருந்து இம்போர்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் சீனாவினுடைய 2 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடையை போடுறாங்க. முதல் நிறுவனம் ஜியாமென் லிம்பக் ஏர்கிராஃப்ட் என்ஜின் அப்படிங்கிற நிறுவனமும், இரண்டாவது நிறுவனம் ரெட் பிளஸ் வெக்டர் இண்டஸ்ட்ரி செக்ஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான். ஸோ இந்த ரெட் பிளஸ் வெக்டர் இண்டஸ்ட்ரி செக்ஷன் அப்படிங்கிற நிறுவனமும் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஜியாமென் லிம்பக் ஏர்கிராஃப்ட் என்ஜின் அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் இப்போது அமெரிக்கா பொருளாதார தடை போட்டிருக்கிறதுனால பல டீல்ஸ் இந்த 2 நிறுவனங்களை விட்டு கைமாறி போகின்றன. பட் இந்த 2 நிறுவனங்கள் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாதான். அவங்களுடைய டார்கெட்டே யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களும் பிளாக் மார்க்கெட் வழியாக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ரஷ்யாவுக்கு தேவையான ட்ரோன் தயாரிப்புக்கான உதிரி பாகங்களை கொடுத்து வருகிறார்கள் என்பது கூடுதலான தகவல். இதையும் அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாங்க. பட் அமெரிக்கா அந்தந்த நிறுவனங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவில் விரிசல் வந்து விடலாம். இது ஊரறிந்த உண்மை. ஸோ திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அமெரிக்கா 2 நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடையை போட்டவங்க மீதம் இருக்கும் நிறுவனங்களுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியலை. ரஷ்யா அவங்களுடைய ட்ரோனை தயாரிச்சுட்டே இருக்காங்க, அது கூடவே டிகாய் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதையும் தயாரிக்கிறாங்க. அதுக்கு தேவையான ஒரு பெரிய இடத்தையும் அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு ட்ரோன் ஹப்பை ரஷ்யா தயார்படுத்தி வருகிறது. இதில் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, இந்த அலபுகா அப்படிங்கிற ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து டைரெக்டாக சீனாவுக்கு ரயில் நெட்வொர்க்கும் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கான். அப்படி ஒரு ரயில் நெட்வொர்க் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா 10,000 கண்டெய்னர்ஸை ஒரே நேரத்தில் எங்கே கொண்டு வர முடியும், அலாபுகா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வர முடியும். 10,000 கண்டெய்னர்ஸினுடைய ரா மெட்டீரியல்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது வேற லெவல் திட்டமாக இருக்கியா. ஸோ இந்த திட்டத்தை பற்றி முதல் தடவையாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் ஹாப்பி ஆயிடுவேன். இந்த உழைப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊதியமாக அதை எடுத்துக்கொள்வேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.